நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல தமிழுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தோம். ஓகேங்களா, 7 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி டிஎன்பிசியில கேட்கிற மாடல்ல ஒரு 100 கேள்விகள், ஓகேங்களா, சிலபஸ்ல கவர் ஆகிற 100 கேள்விகளுக்கான தேர்வு நேத்திக்கு வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஓகேங்களா, முதல் கேள்வி, பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக வெவ்விருப்பாணி. இத பிரித்து எழுதுனா என்னன்னு வரும்னு பார்த்தோம்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. இது பழைய புக்கை படிக்காதவங்களுக்கு இந்த டேட்டா தெரிஞ்சிருக்காது. இது பழைய புத்தகத்தில் இருக்கிற பிரித்து எழுதுக. டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பரை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுகலாம் மேக்சிமம் 3 சொற்கள் வரா மாதிரி தான் கொடுக்குறாங்க, 3 சீட் வரா மாதிரி. சோ இந்த மாதிரி 3லாம் எங்கெங்க இருக்கோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதுல இருந்தும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. செம்மை கூட்டல் ஆம்பல். ஓகேங்களா, நம்ம என்ன நினைப்போம், செம்மை கூட்டல் ஆம்பல். இந்த ஆப்ஷன்ல எதுவே செவ்வாம்பல்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைப்போம். பட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சேதாம்பல். ஓகேங்களா, ஆப்ஷன் டி சேதாம்பல். இது பழைய 10th புக்ல இருக்கிற டேட்டா. சிம்பிளா இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க, புத்தகத்திலே இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் விதிப்படி லாஸ்ட்ல இருக்கிற மை கெட்டுடும். அதுக்கு அடுத்ததான் ஆதி நீதல் விதிப்படி, ஆதி நீதல் அப்படின்ற ஒரு விதிப்படி என்னவா மாறும்னா சேம் கூட்டல் ஆம்பலா மாறிடும். இந்த சே என்னவா மாறிடும், அடுத்த ரூல்ஸ் படி சேம் கூட்டல் ஆம்பலாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்ததா முன்னின்ற மெய் திரிஞ்சு, ஓகேங்களா, அந்த விதிப்படி என்ன ஆகுனா மகரமை தகரமாக திரிந்து சேர்க்கூட்டல் ஆம்பலாக மாறும். சேர்க்கூட்டல் ஆம்பலாக மாறும். ஓகேங்களா, அடுத்ததா உடல் மேல் ஒன்றுவது, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி இத்து கூட்டல் ஆ, ஓகேங்களா, தாவா மாறிடும். ஓகேங்களா, அப்போ சேதாம்பல் அப்படின்னு புணர்ந்து இந்த செம்மை கூட்டல் ஆம்பல் என்பது சேதாம்பலாக மாறும். பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். ஓகேங்களா, பழைய 10th புக்ல புணர்ச்சி விதியில எடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி டாபிக்ல இது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேள்வியா கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழைக்கு நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடும்போது சொல்லியிருக்கோம். மேக்சிமம் ஐய வச்சு கேள்விகள் வரும்னு. ஓகேங்களா, இதுவும் அதே தான். வீட்டை. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா, 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்ததா பாருங்க, பள்ளி. ஓகேங்களா, ஈ வருதுங்களா, ஈ. ஓகேங்களா, இகர ஈர் வந்தாலும் அந்த இடத்துல என்ன வரணும், வல்லினம் மிகணும். அப்போ பள்ளிக்கூடம், வீட்டை இங்கேயும் இப்போ வரணும். ஓகேங்களா, இங்க பாருங்க 2 இடத்துலயும் கரெக்டா இருக்கு. 2 ஆப்ஷன்ல இங்கேயும் பள்ளிக்கூடம்னு இருக்கு, இங்கேயும் பள்ளிக்கூடம்னு இருக்கு, இங்கேயும் வீட்டைக்கு அடுத்துதான் இப்ப இருக்கு. அடுத்ததா பாருங்க, போன்று இருத்தல் வேண்டும். இங்க பாருங்க 2 சுழி இன்னும் இருக்கு, வேண்டும் இருக்கு, 3 சுழி இன்னுதான் வரணும். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது 2 கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஆன்சரை ஷேர் பண்ணிடக்கூடாது. சின்னதா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேங்களா, பாத்துக்கோங்க. அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய. அறம். அறம். ஓகேங்களா, அறம்னா என்னன்னா ஒரு ஆயுதம். இந்த அறம்னா என்னன்னா தருமம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இடமாகிய வல்லின எழுத்து தான் வரும். இங்க இடையின எழுத்துன்னு கொடுத்துருக்கோம். ஆன்சர் இது தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா 1 மட்டும் சரி. ஓகேங்களா, அடுத்ததா தவறான இணையை கண்டறிக. இவன். ஓகேங்களா, இது அகச்சுட்டு கரெக்ட். அவ்வானம் இது புறச்சுட்டு. இவன். ஓகேங்களா, அண்மை சுட்டு. இவர். இவர் என்பதும் அண்மை சுட்டு தான், இங்க செய்மை சுட்டுன்னு இருக்கு. சோ தவறான இணை எது, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்ததா தவறான இணையை கண்டறிக. வினா எழுத்துக்கள். அகவினா. அகவினா எது? ஓகேங்களா, ஏ அகவினா வருதுங்களா, அப்போ எது என்பது கரெக்ட் வினா எழுத்துல. புறவினா அவனா. ஓகேங்களா, ஏ வருதுங்களா, எது. அடுத்ததா புறவினால அவனா. அடுத்ததா முதலில் வருபவை. முதலில் வருபவை என்னென்ன எழுத்து வரும் வினா எழுத்துல, ஏ யா. ஓகேங்களா, இதுல ஏ என்பது வராது. அப்ப ஆன்சர் முதலில் வருபவை ஏ கிடையாது. அப்போ தவறான இணை எதுனா இதுதான். இறுதியில் வருபவை ஆ. ஓகேங்களா, இது கரெக்ட். ஆனா முதலில் வருபவை ஏ யா. ஓகேங்களா, இந்த வினா எழுத்து தான் வரணும். பெரிய ஏ நெடில் ஏ வராது. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அழகு. அழகுனா என்னன்னா பறவையோட மூக்கு.
இந்த அழகுனானா பெண்மயில். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன? பறவையின் மூக்கு பெண்மயில். ஓகேங்களா, பறவையோட மூக்கு அது என்னன்னா இந்த லா. ஓகேங்களா, இந்த லா சின்ன லா, பெரிய லா போட்டோம்னா அது பெண்மயில். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிய. துறவு துறவு. துறவு அப்படின்னா என்னன்னா துறந்து விடுதல். ஓகேங்களா, இந்த ரா போட்ட துறவுனா கிணறு அப்படின்னு பொருள். ஓகேங்களா, துறவு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா துறவு, இதோட மீனிங் என்னன்னா கிணறு, துறந்து விடுதல் கிணறு. அடுத்ததா வேர் சொல் கண்டறிய. இடையிட்டது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். இடையிட்டது என்பதற்கான வேர் சொல் என்னன்னா இடையீடு. ஓகேங்களா, இடைன்னு போட்டீங்கன்னா தவறு. ஓகேங்களா, இடையிட்டதோட வேர் சொல் என்னன்னா இடையீடு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், செய் என்னும் வேர் சொல்லிற்கான வினையாளனின் பெயர் கண்டறிய. ஓகேங்களா, செய் அப்படின்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் என்னன்னா செய்தவன். ஓகேங்களா, இதெல்லாம் எங்க இருக்கு டவுட் வரும். எங்க இல்ல, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த சோர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல டீடைல்டா இருக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா உழு என்னும் வேர் சொல்லிற்கான வினைமுற்று கண்டறிய. உழுக்கான வினைமுற்று என்ன வரும்னா உழுதார். ஓகேங்களா, உழுதார். அடுத்த கொஸ்டின், நோக்கு என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிய. வினையெச்சம் என்ன வரணும்? நோக்கி. ஈல முடியுதுங்களா, அப்போ இது வினையெச்சம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், வினையெச்சம் ஈ ஊல முடிஞ்சா வினையெச்சம். ஓகேங்களா, ஆவும்ல முடிஞ்சா பெயரெச்சம். வினையெச்சம் பெயரெச்சம். ஓகேங்களா, டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோக்கி ஈல முடிஞ்சதால வினையெச்சம். அடுத்ததா வரை என்னும் பேர் சொல்லியிருக்கான பெயரெச்சம். அப்ப எதுல முடியணும்? பெயரெச்சம்னா ஆவும்ல முடியணும். வரைந்த, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. சோ வரைந்த. அடுத்ததா தொன்மை காலத்தில் திரிசிபுரம் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது? ஓகேங்களா, என்ன ஊரை திரிசிபுரம் அப்படின்னு தொன்மை காலத்துல அழைச்சாங்கன்னா திருச்சி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். ஓகேங்களா, அடுத்ததா ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. காற்று. ஓகேங்களா, காற்று வீசினன்னு இருக்கு. ஓகேங்களா, காற்று என்னன்னு வரணும்? வீசியது அப்படின்னு வரணும். காற்று வீசியது. மரங்கள் இங்க பன்மையில இருக்குங்களா, அப்போ இங்கேயும் பன்மையில வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. இங்க மரங்கள் அசைந்தனன்னு இருக்கு, இங்க காற்று வீசினன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. சர்வகலாசாலை. ஓகேங்களா, நிறைய பேரு பழைய புத்தகம் படிக்கலாம், இந்த கொஸ்டின் கொஞ்சம் வினோதமா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சர்வகலாசாலை அப்படின்றது பழைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா பல்கலைக்கழகம். ஓகேங்களா, பல்கலைக்கழகம். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகேங்களா, புலியை. ஓகேங்களா, பிழையற்ற தொடரை கண்டறியும். புலியை. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? வல்லினம் மிகணும். ஓகேங்களா, இனி போகலாம். ஓகேங்களா, நம்ம வல்லினம் மிகும்க்கு கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி. ரிவிஷன் சீரீஸ்ல என்னென்ன சொல்லியிருப்போம்? அந்த, இந்த, எந்த. அடுத்ததா இனி, தனி, மிக. அடுத்ததா இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ, நான்காம் வேற்றுமை உருவான கு. இதெல்லாம் வர இடத்துல வல்லினம் மிகும். அடுத்ததா வேற என்ன சொல்லியிருப்போம்? அகர இகர ஈறு. அகர இகர ஈறு. இதெல்லாம் வர இடத்துல வல்லினம் மிகணும்னு சொல்லியிருப்போம். புலியை. ஐ வருதுங்களா, அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகணும். இனி. இனி, அப்போ இனி வர இடத்துலயும் வல்லினம் மிகணும். இது உரிச்சொல் சால சிறந்தது. அப்போ இதுலயும் வல்லினம் மிகணும். இதுல வந்த புத்தகம், இங்க வல்லினம் மிகாது. அப்போ பிழையற்ற தொடர் எதுனா இதுதான் பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடர் எது? இதுதான் பிழையற்ற தொடர். இது எல்லாத்துலயும் ஒரே மிஸ்டேக் இருக்கு. இங்க சால சிறந்ததுன்னு வரணும், இங்க வல்லினம் மிகணும். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் பிழையற்ற தொடர். வந்த புத்தகத்துல இடையில வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, வந்த புத்தகம். அடுத்ததா கிளி, கிளி. ஓகேங்களா, கிளி. கிளின்றது என்னன்னா பறவை. ஓகேங்களா, ரெண்டு இடத்துல பறவை இருக்கு. அடுத்ததா கிளி. கிளி என்பது என்னன்னா அச்சம். ஓகேங்களா, கிளியா இருக்கு. ஓகேங்களா, உடம்பு சரியில்லை, கிளியா இருக்கு அப்படின்லாம் பேச்சு வழக்குல சொல்லுவோம். சோ கிளி என்பது அச்சத்தை குறிக்கும். அப்போ கிளினா பறவை, கிளி. ஓகேங்களா, இந்த லீ வந்தா அச்சம். அடுத்ததா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. டியூப் லைட் என்ன வரும்? குழல் விளக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கல் கூட்டல் நன்று, கண்ணன்று. கரெக்ட். அருள் கூட்டல் மொழி, அருண்மொழி. ஓகேங்களா, பல கூட்டல் பனி, பலப்பனின்னு வரணும். ஓகேங்களா, பல கூட்டல் பனி, பலப்பனின்னு வரணும். சோ இது தவறு. சில கூட்டல் வலை, சில்வலை. இதுவும் கரெக்ட்.
இது எங்க இருக்குன்னா பழைய புத்தகம். பழைய புத்தகம், பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். என்ன ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2, 4. 1, 2, 4 சரி. எதிர் சொல் கண்டறிக. மண்டுதல். மண்டுதல்னா பொருள் நெருங்குதல். ஓகேங்களா, அப்ப நெருங்குதலுக்கு எதிர் சொல் என்ன? விலகுதல். அப்ப ஆன்சர் எதிர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா மண்டுதலுக்கு எதிர் சொல் விலகுதல். எதிர் சொல்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர் சொல் எப்படி கேட்பாங்கன்னா சொற்பொருளோட ஆப்போசிட். ஓகேங்களா, சொற்பொருளோட ஆப்போசிட். மிசைனா மேலேன்னா, ஓகேங்களா, மிசைனா பொருள் மேலே. கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா மிசை என்பதன் எதிர் சொல் கண்டறிக அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதே டிஎன்பிசியில கேட்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் மண்டுதல் அதோட சொற்பொருள் நெருங்குதல். ஓகேங்களா, அப்போ அதோட எதிர் சொல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்னன்னா விலகுதல். அடுத்ததா பிரித்து எழுதுக. அரியாசனம் உனக்கே. என்ன வரும்? அரியாசனம் உனக்கே. என்ன வரும்? அரி கூட்டல் ஆசனம் கூட்டல் உனக்கே. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 3 எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பொருள் வேறுபாடு கண்டறிக. மால் மால். ஓகேங்களா, மால்னா திருமால். ஓகேங்களா, திருமாலையும் குறிக்கும் பெருமையையும் குறிக்கும். ஓகேங்களா, திருமாலையும் குறிக்கும் பெருமையும் குறிக்கும். ஆனா மால் என்பது மால். ஓகேங்களா, மாண்டு போதல் சொல்லுவோம்ல மால்றது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும்னா இர. மாலுக்கு என்ன வரும்? இர. அப்போ மால்னா பெருமை. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான். திருமாலும் சரியான விடைதான். பட் இந்த மாலுக்கு இந்த திருமால் கரெக்ட் இல்ல, பெருமையும் கரெக்ட் இல்ல, மீன் வகையும் கரெக்ட் இல்ல. ஓகேங்களா, ஆனா இந்த மாலுக்கு திருமாலும் கரெக்ட், பெருமையும் கரெக்ட். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பெருமை. இந்த மாலுக்கு இர. ஓகேங்களா, அடுத்ததா சேர்த்து எழுதுக. முள் கூட்டல் நன்று. என்ன வரும்னா முன்னன்று. இல்ல பழைய புத்தகம் தான். ஓகேங்களா, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதனாலதான் பழைய புத்தகம் கொஸ்டினே நிறைய கேட்டு வச்சிருக்கோம். ஏன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட எடுத்து பாருங்க. நிறைய கேள்வி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை பழைய புத்தகத்துல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வித்தியாசமான நிறைய விதியோட புணர்ச்சி விதியோடு இருக்கிற நிறைய சொற்கள் நீங்க பழைய புத்தகத்துல பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முள் கூட்டல் நன்று முன்னன்று. அடுத்ததா எதிர் சொல் கண்டறிக. அசும்பிய. அசும்பிய இதுக்கான சொல் பொருள் ஒளி வீசுகிற. சொல் பொருள் என்ன? ஒளி வீசுகிற. அப்ப எதிர் சொல் என்னவா இருக்குன்னா ஒளி வீசாத. ஒளி வீசுகிறதுக்கு ஆப்போசிட் ஒளி வீசாத. அடுத்ததா பகர வரிசையில் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? பகர வரிசையில எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னா 5. ஓகேங்களா, இது புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க காவரிசை எத்தனை. ஓகேங்களா, அந்த டேட்டா வச்சு கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நீங்க ஓர் எழுத்து ஒரு மொழினா இப்படியும் கேள்வி கேட்கலாம். இல்ல ஜஸ்ட் ஓர் எழுத்து ஒரு மொழினா என்னன்னு மட்டும் கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இப்படியும் கேள்விகளை கேட்கலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டறிய. ஆலம். ஆலம்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஆலமரம் ஞாபகம் வரும். ஓகேங்களா, அடுத்ததா வேற என்ன பொருள்படும்னா நஞ்சு. ஓகேங்களா, இதுவும் என்னதான் பொருள்படும்? ஆழத்துக்கு பொருள்படும். ஆனால் உயிர் எழுத்து என்பது பொருள்படாது. ஓகேங்களா, அப்போ ஆழம், உயிர், ஓகேங்களா, நீராவி இதெல்லாம் பொருள்படாது. அப்போ சரியா எது பொருள்படும்னா நஞ்சு, கடல், கலப்பை. ஓகேங்களா, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நஞ்சு, கடல், கலப்பை. அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிய. குறிஞ்சி, அகில், சிறுகுடி. ஓகேங்களா, ஏறுகோட்பறை வராது. ஓகேங்களா, அங்க பறையில ஏறுகோட்பறை வராது குறிஞ்சியில. சோ ஆன்சர் பொருந்தாத சொல் எதுனா ஆப்ஷன் டி ஏறுகோட்பறை. ஓகேங்களா, அந்த பாக்ஸ் இருக்கும் 10th புக்ல, அதை ஒன் டைம் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தும் கேள்விகளை இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, குறிஞ்சியில அகில், அங்க இருக்கிற நீர்நிலை என்ன, அங்க இருக்கிற பறை என்ன, அங்க இருக்கிற மக்கள் என்ன, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. 5 திணைகளுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தும் கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப ஆன்சர் என்னன்னா ஏறுகோட்பறை தான் தவறு. பொருந்தாத சொல் ஏறுகோட்பறை. அடுத்ததா சரியான வரிசைப்படி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்க, பை பை ஃபர்ஸ்ட் வராது, பி தான் வரும். ஓகேங்களா, பி பீடு, பெருவெடிப்பு பே, அடுத்ததா பே, அடுத்ததா பை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. ஈஸியான கொஸ்டின் தான். பீடு, பெருவெடிப்பு, பேரண்டம், பைந்தமிழ். ஓகேங்களா, அடுத்ததா பாதம், முயற்சி, காகிதம் ஆகிய சொற்கள் குறிப்பிடும் பொருள். பாதம், முயற்சி, காகிதம். ஓகேங்களா, காகிதம் வச்சே ஓரளவுக்கு இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சரை கெஸ் பண்ணிருக்கலாம். என்னன்னா தாள். ஆன்சர் என்ன? தாள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு பொருள் கண்டறிய. முருகு. ஓகேங்களா, முருகுக்கு தேனும் கரெக்ட், மனமும் கரெக்ட், மனமும் கரெக்ட், அழகும் கரெக்ட். ஓகேங்களா, இந்த 2 ஆப்ஷன்ல எது போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா, இங்க 2 சொல்லி நான் டைப் பண்ணியிருந்தோம்.
அது பை மிஸ்டேக்கா 3 வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பிடி ரெண்டுமே ஆன்சர் தான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கை எடுத்து எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்துடுங்க ஓகேங்களா. பேச்சு வழக்குல இருக்கு, சோ நம்ம எழுத்து வழக்குல மாற்றணும். அப்ப என்ன மாத்தணும், இதை கொடுத்து விடுங்கள். அடுத்ததா சொற்பொருள் கண்டறிக. உரகம் என்பதன் பொருள் என்ன? உரகம்னா பாம்பு. உரகம் என்பது பாம்பை குறிக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய புத்தகத்துல தொல்பொருள்ல விலங்கு பெயர்ல எது எதெல்லாம் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்க இந்த முறை நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. இது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. என்ன வரும் பாருங்க, விடு நான் வீடு செல்கிறேன் ஓகேங்களா. நீங்க எடுத்து பொருத்தி பாத்தீங்கன்னாலே ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். விடு நான் வீடு செல்கிறேன். அடுத்ததா கூரை நாடு என்பதன் மறு பெயர் என்ன? கூரை நாடு என்பதன் மறு பெயர் என்னன்னா கொரநாடு. பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான், பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியும் கேள்விகள் வரலாம். ஜஸ்ட் கோயம்புத்தூரோட மறு என்ன, கும்பகோணத்தோட மறு என்ன அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான மறு சொற்களும் புத்தகத்துல இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய சொற்களும் இருக்கு. தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்துள்ள தொடர் எது? பாருங்க, நமக்கு நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். ஒரு எங்க வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓர் எங்க வரணும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஓகேங்களா. இங்க பாருங்க, ஒரு பெரிய பே என்பது உயிர்மை எழுத்துங்களா, அப்போ இங்க ஓர் வரக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை பாருங்க. அடுத்ததா இ என்பது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்காதீங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக ஓகேங்களா. இதுல சுவை, காப்பியம், பூவான், பொன்குரல். இல்ல காப்பியம் குரல்னு ஒரு சொல்லு இல்ல, காப்பிய சுவை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு ஓகேங்களா. அப்ப சொற்களை இணைத்து உருவான புதிய சொல் என்னன்னா காப்பிய சுவை தான். சுவை பூன்னு வராது, பூவான்னு வராது ஓகேங்களா. அப்போ சரியான சொல் எது, காப்பிய சுவை. அடுத்ததா தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள்களில் பொருந்தாதது எது? என்னன்னு பாருங்க, பொருந்தாதது எது? மாடு, நாயகன், அருள், இது எல்லாமே தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஓகேங்களா. தேனா நம்ம கடவுள்னு புதிய புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க, அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுள், மாடு, நாயகன், அருள் ஓகேங்களா. இதுல பொருந்தாதது என்னன்னு பார்த்தோம்னா குபேரன். குபேரன் என்பது தே என்னும் ஒரு மொழிக்கான பொருள் அல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுல ஆன்சர் என்னன்னா பொருந்தாததுதான் கேட்டிருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. மழை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. ஈஸியான கொஸ்டின். மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப நம்ம ஒழுங்குபடுத்தணும். இதுல சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, இதுதான் சரியான விடை ஓகேங்களா. மற்றதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சொல் சொற்றொடர் முழுமை பெறாது, பொருளும் நமக்கு விளங்காது ஓகேங்களா. இதை மட்டும் படிச்சனாதான் சொற்பொருள் நமக்கு சொற்றொடர் முழுமை பெறும், பொருளும் நமக்கு விளங்கும் ஓகேங்களா. அடுத்ததா தொடர் வகையை கண்டறிக. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தால். இது எவ்வகை தொடர்? என்ன தொடர்னா கலவை தொடர். அழைப்பு மணி ஒலித்ததால் ஒரு கமா, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கயல்விழி கதவை திறந்தால். அப்ப இது கலவை தொடர். அடுத்த கொஸ்டின், தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. என்ன வரும் பாருங்க, உருட்ட வைத்தான் ஓகேங்களா. இது பிறவினையில வந்துருங்களா, அப்பா சொன்னார் செய்வினையில வந்துரும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, தேவி சோறு உண்டால். இதுதான் தன்வினை வாக்கியம். கோவலன் கொலை உண்டான் ஓகேங்களா, இதுவும் செயல்பாட்டு வினைக்கு போயிடும். இப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, தேவி சோறு உண்டால். அடுத்து பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இந்த பட்டதெல்லாம் வந்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். செயல்பாட்டு வினை ஓகேங்களா. பட்டது என்ன வரும்னா செயல்பாட்டு வினை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? பாருங்க, சூரியன் உதித்தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, மாலையில் சூரியன் மறைந்தது. இது பாருங்க கரெக்டா இருக்கு. நானும் அவனும் வந்தேன்னு இருக்கு, வந்தோம்னு வரணுமா, அப்ப இதுவும் தவறு. மந்தையில் மேய்ப்பார்கள் வந்தான்னு இருக்கு, மேய்ப்பார்கள்னு பன்மை வந்துருச்சு, வந்தார்கள்னு வரணும், இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, மாலையில் சூரியன் மறைந்தது. இல்ல அக்ரிணையில குறிப்பிட்டிருக்காங்க, சோ மறைந்தது, இதுவும் அக்ரிணை. சோ ஆன்சர் கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் பி. பிழையற்ற தொடரை காண்க. பாருங்க, கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர் இருக்கு, கருதினர் அப்படின்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, கை இரண்டும்னு வருது, என்ன வரணும், கைகள் இரண்டும்னு வரணும், அப்போ இதுவும் தவறு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, கைகள் இரண்டும் பிறர்க்கே உதவும் என சான்றோர்கள் கருதினர், அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
நீங்க அடுத்ததுலயும் பாருங்க கை இரண்டும் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றை கண்டறிக. நான் அல்ல, நான் அன்று, நான் அல்ல, இதெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன வரும்? நான் அல்லேன், நாம் அல்லோம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இதுல சரியானது தான் கேட்டிருக்காங்க. நான் அல்லேன் என்பதே சரி. அடுத்த கொஸ்டின், சரியான இளமை பெயரை கண்டறிக. என்ன வரும்? குதிரை. குதிரைக்கு என்ன வரும்? குட்டி. குதிரை குட்டி. ஓகேங்களா? அடுத்ததா சரியான வினைமரபை கண்டறிக. பூ. பூக்கு என்ன வரும்? பூ கொய். ஓகேங்களா? பூ கொய். பூ பறின்னு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? பூவை கொய்யணும். ஓகேங்களா? அப்போ கொய். அடுத்ததா பிழையற்ற தொடரை கண்டறிக. அதை செய்தது நான் அன்று. ஓகேங்களா? தவறு. பானை உடைத்தது கண்ணன் அல்லன்னு இருக்கு. அப்ப இதுவும் தவறு. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு இருக்கு. இதுவும் தவறு. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். இதுதான் சரியானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்ப இது என்ன வாக்கியத்துல வரும்? செய்வினை வாக்கியத்துல வரும். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திரும்பவும் சொல்றேன், டிஃபரன்ஸ் புரிச்சுக்கோங்க. தன்வினைக்கும் தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி இருக்கும். தன்வினை செய்வினை ஒரே மாதிரி இருக்கும். எதை வச்சு நம்ம தன்வினையா செய்வினையா இந்த வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா? தன்வினைனா ஒருவரோட செயல். ஓகேங்களா? அந்த செயல், இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன்னா அதோட பயன் எனக்கு மட்டும் கிடைச்சால் அது தன்வினை. அதுவே நான் செய்யற ஒரு செயல் நிறைய பேருக்கு பயனளிக்குதுன்னா அது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? தன்வினை தொடர்னா எனக்கு மட்டும் பயனளிச்சா அது தன்வினை. அதுவே நிறைய பேருக்கு பயனளிக்குதுன்னா அது செய்வினை. ஓகேங்களா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஓகேங்களா? திருவள்ளுவர் தான் திருக்குறளை இயற்றினார். அவரே தானே அந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. அப்ப இது தன்வினை வாக்கியம் தானே நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆனா நீங்க எங்க இதை வேறுபடுத்தி பார்க்கணும்னா, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினாரு, அதோட பலனை அவரு மட்டும் அனுபவிக்கிறாரா? இல்ல. ஏன்னா அத உலக மக்கள் எல்லாரும் படிக்கிறோம். சோ அதோட பயனை எல்லாரும் அனுபவிக்கிறோம். சோ பயனை அதோட பயனை கருதி இது செய்வினை தொடர், செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? ஒருவருக்கு மட்டும் பலன் அளிச்சா, நான் செய்யற வேலை எனக்கு மட்டும் பலன் அளிச்சால் அது தன்வினை. அதுவே நிறைய பேருக்கு பலன் அளிக்குது, பலருக்கு பயன் அளிக்குதுன்னா அந்த செயல் அது செய்வினை. சோ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என்பது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்ததா இபம், குஞ்சரம், அத்தி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றது? எதனை குறிக்கிறதுனா யானையை குறிக்கிறது. 11th புக்ல யானைக்கு நிறைய பெயர்கள் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு அந்த பாக்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, எங்க இருந்து கேட்பாங்க அங்க இருந்து கேட்பாங்கன்னு. புதிய புத்தகத்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புதிய புத்தகத்திலையும் அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பழைய புக்ல தான் நிறைய டேட்டா இருக்குன்னு. புதிய புக்லயும் நிறைய டேட்டா இருக்கு. ஸோ புதிய புத்தகத்திலும் இருக்கிற டேட்டாஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த யானை பெயர்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கூட பொருந்தாதது எதுன்னு கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா? அப்ப ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இபம், குஞ்சரம், அத்தி இது எல்லாம் எதனை குறிக்கிறதுனா யானை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின், சரியான மரபை கண்டறிய. தென்னம், தென்னந்தோட்டம்னு போட்டக்கூடாது, தென்னந்தோப்பு. ஓகேங்களா? தென்னந்தோப்பு. அடுத்ததா பொறுத்துக, ஒலிமரபு. எலி என்ன பண்ணும்? கீச்சிடும். அப்போ 4. அடுத்ததா கழுதை என்ன பண்ணும்? கத்தும். கழுதை கத்தும். குதிரை கனைக்கும். 4, 2, 3. பூனை சீரும். அப்போ 4, 2, 3, 1 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரை புள்ளி வருதல் வேண்டும். ஓகேங்களா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு வினைத்தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும். இதுவும் கரெக்ட். அடுத்ததா சிறுதலைப்பு, நூற்பகுதி, எண் முதலிய இடங்களில் முக்கார் புள்ளி வருதல் வேண்டும். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? நீங்க 11th நியூ புக்ல நிறுத்தற்குறி சார்ந்து ஒரு பாக்ஸ் போட்டு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு வச்சுக்கோங்க. நிறுத்தற்குறியில நிறுத்தற்குறி வச்சு அடுத்த கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்டான கொஸ்டின். இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கூட கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 3மே சரி. சோ அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறி அமைந்துள்ள சொற்றொடரை கண்டறிக. கூரன் இங்கு வந்தாளா. ஈஸியா இதுக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். வந்தாளா, அப்ப அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். இதுல கொஸ்டின் மார்க் இருக்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா. அப்போ 2 வினா வந்திருக்கு. ஸோ 2 கொஸ்டின் மார்க். அப்ப ஆன்சர் கன்ஃபார்மா இதுதான். அடுத்த கொஸ்டின், சரியான தமிழ் சொற்களை கண்டறிய. மாஸ்டர் ஆஃப் பிலாசபி.
மாஸ்டர் ஆஃப் பிலாசபி. உங்களை ஆன்சர் என்னன்னா ஆய்வியல் நிறைஞர். ஆய்வியல் நிறைஞர் பழைய 10th பழைய 10ஆம் வகுப்பு புத்தகம். நான் புது புக்கு மட்டும்தான் படிச்சிருக்கேன், பழைய புக்கை படிக்கல. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா செஞ்சு கவலைப்படாதீங்க. இருக்கிற டாபிக்ஸை நான் அங்கங்க எது எது இம்பார்ட்டனோ அதை சொல்றேன், அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. 10th புக்ல பழைய 10th புக்ல நிறைய பிறமொழி சொற்கள் இருக்கும். பிறமொழி சொற்கள் இருக்கும், கலை சொற்கள் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிகிரி சார்ந்த சொற்கள்லாம் இருக்கும் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி. லாஸ்ட் இயர்ல அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஓகேங்களா பிறமொழி சொற்கள், அதாவது வடமொழி சொற்கள், அந்த சொற்களுக்கான அங்கத்தினர்னா உறுப்பினர், இந்த மாதிரியான நிறைய சொற்கள் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பரிதிமார் கலைஞர் ஓகேங்களா, அவர் கொஞ்சம் சொற்களை உருவாக்கி வச்சிருப்பாரு. ஓகேங்களா, கிரீன் ரூம்ஸ், பாசறை, அந்த மாதிரி அந்த பாக்ஸ் டேட்டாவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இடையில நிறைய இந்த லா ரிலேட்டடா நிறைய சட்டங்கள் சார்ந்த கலை சொற்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா தமிழ் சொல் கண்டறிக. மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் இதுக்கு ஆன்சர் என்னன்னா மைக்ரோஃபோன். ஓகேங்களா, நமக்கு இது பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இந்த கொஸ்டின். மைக்ரோஃபோன் அப்படின்னா ஒலி. ஓகேங்களா, இந்த ஒலி சவுண்ட் ரிலேட்டடான ஒரு கருவி. ஓகேங்களா, மைக்ரோஃபோன் நம்ம போன்ல யூஸ் பண்ற மைக்கோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்குற சவுண்டை என்ன பண்ணும், உள்வாங்கி அதை பெருக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன நுண்ணொலி பெருக்கி. நுண்ணொலி பெருக்கி ஒலி, இந்த லீ வரணும். ஓகேங்களா, இது போட்டீங்கன்னா லைட்டு. ஓகேங்களா, இந்த லீ லைட்டு, ஸோ இதுதான் சவுண்ட், அப்போ நுண்ணொலி பெருக்கி. அடுத்ததா அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ஓகேங்களா, இதுவும் புத்தகத்துலதான் இருக்கு, புதிய புத்தகத்துல தான் இருக்கு. கலை சொற்கள்ல ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா என்னன்னா மைப்பொதி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? பாருங்க, டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல், டையிங்னா சாயம் இடுதல். ஸோ 2 ஆப்ஷனும் தப்பு. டெய்ரி ஃபார்ம் ஓகேங்களா, பால் நிலையம்னு இருக்கு, ஸோ இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் என்ன ஈக்வஸ்ட்ரியன்னா குதிரை ஏற்றம். ஓகேங்களா, அடுத்ததா தமிழ் சொல் கண்டறிக. அலிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சாட்டுரை. இதுவும் புதிய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். அலிகேஷன் அப்படின்னா என்ன, கலை சொல் சாட்டுரை. சரியான கலை சொல் கண்டறிக. ஓகேங்களா, இதுவும் 11th 12th புக்ல இருக்கிற கலை சொல் தான் நிறைய கேட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுல இருந்து கேள்விகள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு. ஓகேங்களா, அவங்க சிலபஸ்ல குறிப்பிட்டிருக்க மாதிரி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அவங்க டாபிக் போட்டு 11th 12th புக்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா சரியான கலை சொல் கண்டறிக. லெவல் கிராசிங் அப்படின்னா என்னன்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா கலை சொல் கண்டறிக. ரிவிவலிசம். ஓகேங்களா, அப்படி மீட்டுருவாக்கும், இது லோவர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கலை சொல் தான். அடுத்ததா கலை சொல் கண்டறிக. ஆயின்மெண்ட். ஓகேங்களா, 11th புக்ல கலை சொல்லாக்கம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதுல மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகுற டாபிக். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாத, பார்க்காதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த லெசனை 11th இருக்கிற கலை சொல்லாக்கத்துல இருக்கிற சொற்களை பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்டா நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுற ஒரு லெசன் அது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. 11th புக் கலை சொல்லாக்கம். ஆயின்மெண்ட் அப்படின்னா என்னன்னா களிம்பு. அடுத்ததா சரியான தமிழ் சொல் கண்டறிக. சீலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உச்ச வரம்பு. சீலிங்னா உச்ச வரம்பு. இதுவும் அந்த கலை சொல்லாக்கும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். நான் சொல்லிடுறேன் எங்க இருந்து எடுத்தேன்னு, ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, எங்கெங்கயோ வந்து எடுத்துட்டாங்களா நினைக்கக்கூடாது. எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான், புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். கேள்விகள் உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நீங்க இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு, தயவு செஞ்சு உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஈஸியாயிரும். அடுத்ததா கீழ்கண்ட பத்தினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இவ்வளவு பெரிய பேராகிராஃபை படிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, நான் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சருக்கு வந்துடுறேன். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா செல்லமுத்து சேதுபதி. ஓகேங்களா, அடுத்ததா முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை மன்னர் தான் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியார் அமைச்சர் யார்? வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். அடுத்ததா வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா உடையாள் அப்படின்ற பெண், உளவு கூற மறுத்த பெண் அவங்க கொண்டுடுவாங்க, அவங்களுக்காக நடப்பட்டது ஒரு நடுக்கல். ஓகேங்களா, அப்போ உடையாள். அடுத்தது ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது?
யாருக்குன்னா மருது சகோதரர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட தொல்லியல் சார்ந்த முகப்பு செய்தியை படித்து கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த யூனிட்ல கொடுத்திருக்கிற தலையங்கம் முகப்பு செய்தி ஓகேங்களா, அடுத்ததான் அரசு சார்ந்த கட்டுரைகள் ஆவணங்கள் இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு ஐடியாவே இல்லை யாருக்கும். அவங்க ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருந்தா கூட நமக்கு இப்படிதான் கொஸ்டின் வரும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். எதுவுமே கொடுக்கல, நமக்கு கண்ட கட்டி கார்டுல விட்ட மாதிரி அந்த டாபிக் எப்படி கொஸ்டின் வரப்போகுதுன்னே தெரியல. வரப்போற குரூப் 4 எக்ஸாமை வச்சுதான் அடுத்த கொஸ்டின் பேட்டர்ன்ல இப்படிதான் கேள்வி வரும்ன்ற முடிவுக்கே நம்மளால வர முடியும். ஓகேங்களா, நான் அவங்க சிலபஸ்ல குறிப்பிட்டிருக்க முகப்பு செய்திய நான் ஒரு முகப்பு செய்தி இது ஒரு நியூஸ் தொல்லியல் தமிழ்நாடு தொல்லியல் வெப்சைட்ல இருக்கிற ஒரு முகப்பு பக்கத்துல இருக்கிற ஒரு டேட்டா அதை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு 3 கேள்விகளை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின் எப்படி வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா, நம்ம தலையங்கம் அப்படின்னு பார்த்தா எடிட்டோரியல், அதாவது பேஜ்ல முக்கியமா இருக்கிற அந்த எடிட்டோரியல் பக்கத்துல இருந்து கேள்வி கேட்க போறாங்களா என்னன்னு யாருக்குமே தெரியல. டிஎன்பிசில இருந்து இந்த ஒரு எக்ஸாம் நடந்தா மட்டும்தான் இப்படிதான் கேள்வி வரும், இப்படிதான் ஒரு பேட்டர்ன் புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்கன்ற தெளிவே நமக்கு வரும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்ல இருந்து இப்படி கேள்வி வரும்னு ஒரு கெஸ் பண்ணி தான் இந்த ஒரு கொஸ்டினை வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னா அடுத்ததா பேராகிராஃப் படிங்க, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, தொல்லியல் என்பது எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழினா கிரேக்கத்திலிருந்து பெறப்பட்ட சொல். அடுத்ததா கிடைக்கின்ற பழம்பொருட்களை கொண்டு யாருடைய பண்பாட்டை ஆய்வு செய்து வரலாற்றுக்கு மற்றும் ஒரு ஆய்வு நெறியினை தொல்லியல் தருகின்றது. யாருக்குன்னா மனித பண்பாட்டை, மனித பண்பாட்டுக்கு தான் ஒரு மற்றும் ஒரு ஆய்வு நெறியினை தொல்லியல் தருகின்றது. அடுத்த கொஸ்டின், ஆர்காய்ஸ் என்பதன் பொருள் என்னன்னா பழமை. எல்லாமே மேல டேட்டா இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதை உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா பாருங்க, அரசு சார்ந்த ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க அரசு சார்ந்த ஆவணங்கள் செய்திகள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்து கேள்வி எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அரசோட திட்டம் பாலிசி நோட்ல இருக்கிற ஒரு திட்டத்தை எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். அது சார்ந்த ஒரு 2 கேள்விகள் கீழே இருக்கு. ஓகேங்களா, அடுத்ததான் கொடுக்கப்பட்டுள்ள அரசு செயல்படுத்தும் திட்டத்தினை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கும். இந்த டாபிக் என்னன்னா, நம்ம கொடுத்திருக்கிறத படிச்சு பொருள் உணர்ந்து ஆன்சர் பண்றதுதான் இந்த யூனிட்டோட தலைப்பு. ஓகேங்களா, அதனால கொடுத்திருக்கிற ஒரு டேட்டா வச்சு அது சார்ந்த ஒரு 2 கேள்விகள் கீழே இருக்கு. ஓகேங்களா, தற்போது எத்தனை கேலோ இந்தியா மாவட்ட மையங்கள் செயல்படுகின்றன? இது மேல இருக்கிற டேட்டாலே இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னா 36. ஓகேங்களா, பாருங்க, செங்கல்பட்டு தவிர செயல்படுகின்றன 36 மையங்கள். ஓகேங்களா, ஆன்சர் 36. அடுத்ததா, மேற்கண்ட அரசின் திட்டம் எதனோடு தொடர்புடையது? விளையாட்டு சார்ந்த ஒரு டேட்டா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். ஸோ விளையாட்டு சார்ந்த ஒரு டேட்டா. ஸோ அப்போ எதனோடு தொடர்புடையதுன்னா விளையாட்டோடு தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சரியான சொல்லால் நிரப்புக. பாடி பாடி குத்தினாலும் டேஷ் அரிசி ஆகுமா? என்ன அரிசி ஆகுமானா பதறு அரிசி ஆகுமா? சொலவடை இதெல்லாம் புத்தகத்துல புதிய புத்தகத்துல இருக்கிறது தான். டைரக்டா இதையும் கேள்வியா கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. கார்த்திகை மாதம் டேஷ் கண்டதை போல, பிறையை கண்டது போல, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே அந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெசனை சொலவடைகள் லெசனை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தா நம்ம கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனம் பிரிந்த மான் போல ஊமை உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தவிப்பு. அச்சம்னு போடக்கூடாது, தவிப்பு. ஓகேங்களா, ஊமையை பொருளோடு பொத்துக. கொக்கக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா என்னன்னா, கொக்கக்க கூம்பும் பருவத்துனா காத்திருத்தல். இதோட பொருள் காத்திருத்தல். மரபு தொடரின் பொருள் அறிக. பஞ்சாய் பறத்தல். பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா என்னன்னா அலைந்து திரிதல். என்ன? அலைந்து திரிதல். தவறான இணையை கண்டறிக. மரபு பொருள். அத்தி பூத்தார் போல என்பதுக்கு பொருள் என்னன்னா அரிதாக. கரெக்ட். ஆற அமர அப்படின்னா மெதுவாக. அடுத்ததா காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல். இல்ல ஆப்ஷன் சி பாருங்க, கடை கட்டுதல். கடை கட்டுதல்னா முடிச்சுக்கிறது, ஒரு வேலையா முடிச்சுக்கிறது. இங்க அவசரப்படுதல்னு இருக்கு. அப்ப ஆன்சர் இதுதான் தவறு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம்? தவறான இணை. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. இதெல்லாம் என்னன்னா அவங்க சிலபஸ்ல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய சொற்களை கொடுத்துருப்பாங்க. பென் டிரைவ்னா என்ன, இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான கலை சொற்கள் எல்லாமே சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. 11th 12th சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. என்கோடிங் அப்படின்னா என்னன்னா குறியேற்றம். என்கோடிங்னா குறியேற்றம் என்பது பொருள். தமிழ் சொல் கண்டறிக. தமிழ் வேர்ட் ப்ராசஸர். தமிழ்
செயலி. ஓகேங்களா, இங்க ஆப்னு குறிப்பிட்டிருக்காது. ஓகேங்களா, நம்ம என்ன நினைச்சிருப்போம், செயலினா இங்க ஆப்னு கொடுத்துருக்கணுமே. சோ இது தவறுன்னு நினைச்சிருப்போம். பட் ஆன்சர் என்னன்னா, சரியான ஆன்சர் தமிழ் சொற்செயலி. தமிழ் வேர்ட் ப்ராசஸர்னா தமிழ் சொற்செயலி. சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. ஸ்கேனர் அப்படின்னா வருடி, பென்டிரைவ்னா விரலி, வைஃபைனா அருகலி, சர்வர் அப்படின்னா வழங்கின்னு வரணும், இங்க வாங்கின்னு இருக்கு. அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் டி, சர்வர், வாங்கி. ஓகேங்களா, அடுத்ததா தமிழ் சொல் கண்டறிக. கீவேர்டு. கீவேர்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னா குறிப்பு சொல். ஆன்சர் என்ன? குறிப்பு சொல். அடுத்ததா தமிழ் சொல் கண்டறிக. வீடியோ. வீடியோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது காணொலி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆன்சர் என்னன்னா ஒலிதம். வீடியோட சரியான ஆன்சர் தமிழ் சொல் என்னன்னா ஒலிதம். அடுத்ததா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. மேற்கண்ட திருக்குறளில் பரிந்து என்னும் சொல்லிற்கான பொருள். பரிந்துனா என்னன்னா விரும்பி. அடுத்த கொஸ்டின், யாருட வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது என்கிறார் வள்ளுவர். ஓகேங்களா, என்னன்னா பண்புடையவர். ஓகேங்களா, பண்புடைமை அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் என்ன? பண்புடையவர். அடுத்ததா கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். மேற்கண்ட திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? என்ன அதிகாரம்னா அவை அஞ்சாமை. இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் அவை அஞ்சாமை. யாருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் என்கிறார் வள்ளுவர். யாருக்குன்னா நடுநிலைமை கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு தான் இந்த உலகமே உரிமை உடையது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்ததா இறைக்காக்கும் டேஷ் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டா செய்யின். இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டா செய்யின். ஆன்சர் என்ன? வையகம். கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ். இந்த வரிசையில வரும் தமிழ். 9ஆம் வகுப்பு புத்தகத்துல தமிழ், தமிழா இந்த மாதிரி. ஓகேங்களா, அதுதான் வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? தமிழ். அடுத்ததா தமிழா 2. அடுத்ததா தமிழா. அடுத்ததா 1. அடுத்ததா ட்ரமிழா. அடுத்ததா ட்ரமிழா. அடுத்ததா திரவிடா. ஓகேங்களா, அடுத்ததா திரவிடா. ட்ரமிழா கட்டு இட்ரமிழா. ஓகேங்களா, ட்ரமிழா கட்டு இட்ரமிழா 5. அடுத்ததா திரவிடா, இத்து வரணும், திராவிடா, திராவிடா. ஓகேங்களா, அடுத்ததா லாஸ்டா திராவிடா. அப்போ 6. அப்போ ஆன்சர் 3, 2, 1, 7, 5, 4 விட்டுமா 4, 6. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தமிழ், தமிழா, அடுத்ததா தமிழா, அடுத்ததா டீரமிழா, அடுத்ததா இட்ரமிழா, அடுத்ததா இத்ராவிடா, லாஸ்ட்ல திராவிடா. ஆன்சர் 3, 2, 1, 7, 5, 4, 6. ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியம். ஆமாம், கரெக்ட். உலக இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. இதுவும் கரெக்ட். தமிழ் சோழவில் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர். இதுவும் கரெக்ட். கொஸ்டின்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறு ஏதுமே இல்லை, எல்லாமே சரி. அடுத்த கொஸ்டின், கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான்மணி கடிகை. அடுத்ததா நாலடியார் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் நாலடியார். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இது கரெக்ட். வேளாண் வேதம்னு சொல்லுவோம், காவியம் இல்லை. அப்போ தவறானது எது? 1 மற்றும் 3. அப்ப ஆன்சர் 1, 3 தவறு. அடுத்த கொஸ்டின், ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா மேற்கண்ட வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இன்னா 40. இது சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. சிறப்பு தமிழ் புத்தகத்திலையும் இந்த அறநூல்கள் சார்ந்த டேட்டாஸ் இருக்கு. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதையும் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா, அதுல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இது இன்னா 40 இனியவை 40ன்னு கேட்டா கூட நம்ம சிலபஸ்ல அது கவர் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து வேணாலும் அவங்க கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகள்லாம் சிறப்பு தமிழ் புத்தகத்துல ஒரு 4-5 பாடல் தான் இருக்கு. இல்ல, ஜஸ்ட் அதை பார்த்து பொருள் என்னன்னு மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பாடலை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகள் சப்போஸ் அதுல வருமானு கன்ஃபார்மா தெரியல, சப்போஸ் அதுல இருந்து கேட்கறதா இருந்தாலும் அவங்க கேட்கலாம். ஏன்னா நாலடியார்ன்ற டாபிக்ல எந்த பாடல் வரி வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம். இன்னா 40ல எதை வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா, தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்ற கருத்தை கூறும் நூல் எது? எந்த நூல்னு பார்த்தோம்னா பழமொழி 400.
ஓகேங்களா, பழமொழி 400. ஜோதி என்ற புனைப்பெயரில் நூல்களை இயற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தோன்னா கீவா ஜெகநாதன். அதே கீவா ஜெகநாதன். அடுத்ததா, வல்லான் பொருள் குறித்த தனி உடைமை நீங்கி வர வேண்டும் தமிழ்நாட்டில் பொது உடைமை என்று பாடியவர் யார்? இதுல யாருன்னு பார்த்தோன்னா வணங்காமுடி. இது யாருடைய புனைப்பெயர்னா கண்ணதாசன். கண்ணதாசன் அவருடைய புனைப்பெயர் தான் வணங்காமுடி. அடுத்ததா, பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்டவர் என்று அறியப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தோன்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர். அடுத்த, தமிழ் பாதுகாப்பு கழகத்தின் தலைவராக இருந்தவர் யார்? சி லக்குவனார். சி லக்குவனார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 100 கேள்விகள். எத்தனை கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, இது நம்ம டெஸ்ட் பேட்ச் கணிச்சாரு. டெஸ்ட் பேட்ச்ல வைக்கப்பட்ட டெஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, 4ஆம் தேதி நேத்திக்கு தான் வச்சோம். நேத்திக்கு காலையில டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் டெஸ்ட் வச்சோம். ஈவினிங் உங்களுக்கு யூடியூப்ல படிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணியிருந்தேன். டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்களோ கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ சார்ந்த கருத்தும் இந்த கொஸ்டின் பேப்பர் சார்ந்த கருத்தும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேர்வுல தயவு செஞ்சு பயப்படாதீங்க. மார்க் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இன்னும் 6 நாள் இருக்கு. சிலபஸ்ல இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிங்க, ரிவைஸ் பண்ணலாம். டைம் 6 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் படிச்சா கூட நீங்க முடிக்கலாம். இடையில அந்த 3-4 யூனிட் ஓகேங்களா, அந்த 4-5 கலை சொல்லி இருக்கிற யூனிட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம ஒரே நாள் போதும். ஸோ 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நம்ம முடிச்சா கூட ஈஸியா ரிவைஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ உட்காந்து படிங்க, கண்டிப்பா உங்களால முடியும். கண்டிப்பா தமிழ்ல 95+ வாங்குவீங்க. ஓகேங்களா, நம்பிக்கையோடு படிங்க, வெற்றி நமதே. ஓகேங்களா, நன்றி.